அஸ்ஸலாமு அலைக்கும். வெங்காய குழம்பு வச்சு வச்சுன்னு பார்க்கலாம். 150 வெங்காயம், சின்ன வெங்காயம், சும்மா கொஞ்சம் போல் வெள்ளைப்பூடு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் காயுது. இதில் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் வெள்ளைப்பூடு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் தளம் வதங்கினோன்னா 2 தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிறு புளி எலுமிச்சம்பழம் சைஸ்லேயே அரை இது எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சமாக தான் புளி ஊற்றினா நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் மசாலா பொடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணும். வெங்காய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் முட்டையை உடச்சி விட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு. ஒரு கொதி வந்ததும் அப்படியே மூடி போட்டுருங்க. வெங்காய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முட்டையை ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு ரெடி. இதுக்கு முட்டைக்கோஸ் பாசிப்பருப்பு கூட்டு செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.